நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்றபோதுதான் அவரை எதிர்த்ததாகவும் அவர்களைப் போன்ற குற்றவாளிகளை தற்போது நாட்டிற்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய நேற்று கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலைப்படுத்தப்பட்டார். பாடசாலை கட்டிடத்தின் மீது முறிந்து விழுந்த மரம், மாணவன் பலி. பாடசாலை ஒன்றில் கட்டிடத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த அனர்த்தம் இன்று பிற்பகல் பலாங்குடி பகுதியில் உள்ள பாடசாலையில் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 16 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். மில்லியன் கணக்கில் சாரதி அனுமதி பத்திரங்கள். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் காவல்துறை திணைக்களம் ஊடாக காவல்துறை மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை உயர் கதிரைகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். 34 காவல்துறை பரிசோதகர்களுக்கு உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்பில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 34 தலைமை காவல்துறை பரிசோதகர்களையும் காவல்துறை பரிசோதகர்களையும் இடமாற்றம் செய்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. மின் கட்டண அதிகரிப்பு. பேக்கரி பொருட்களின் விலை தொடர்பில் தகவல். மின் கட்டண உயர்வுக்கு ஏற்ப பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்தன தெரிவித்தார். மீண்டும் அதிகரிக்கும் உணவு விலைகள். நாட்டில் அறிவிக்கப்பட்ட 15% மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசேல சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே மேற்கண்டவாறு கூறினார். இபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பு. இபிடிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் கிளிநொச்சி முரசு மோட்டையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். விமானியிடமிருந்து வந்த அவசர அழைப்பு. அகமதாபாத்தில் விமானம் இருந்து விபத்துக்குள்ளான நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மேடே கால் எனப்படும் அவசர அழைப்பு வந்ததாகவும் ஆனால் அழைப்பில் யாரும் பேசவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் 5 நிமிடங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதுவரையிலும் 170 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதியின் செயலாளர் நீதி அமைச்சின் செயலாளர் கைது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி முறையற்ற வகையில் கைதியொருவருக்கு விடுதலை வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டுமென பிவித்துருகெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.